என் பொண்ணு மயில இவங்க குடும்பத்துக்கே கட்டி வச்சேன்யா. காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 அதெல்லாம் செஞ்சே என் பொண்ணு மனசி தானே. இந்த கொடுமையில தாங்க ஐயா என் பொண்ணு வயிற்றுல இருந்த கருவே கலைஞ்சு வீட்டை விட்டு என் மவளை துரத்தி விட்டுட்டு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க. அவளை வேற நாங்க கட்டி கொடுக்கணும். அப்ப நீங்களுமே 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா. மாப்பிளையும் பொண்ணு மாப்பிளையும் பொழைச்சுக்கிட்டோம் ஜட்ஜ் ஐயா. என்னப்பா வேற மாதிரி போகுது? ஆசம் பண்ண வேற யாரும் வேணாம், இவங்க ஒரு ஆள் போதும். எங்க வீட்டு இவங்க சொல்ற குற்றச்சாட்டுப்படியெல்லாம் ஒரு விஷயமும் எங்க வீட்டுல நடக்கவே இல்லை. மற்றபடி கோர்ட் என்ன சொல் ஜெயில கொண்டு போய் வச்சுட்டாங்க. சர்ஜையா இவனுக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னு சொல்லியும் ஜெயில வச்சுட்டாங்க. குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? சார், தங்கமயில் குடும்பம் சொன்ன எல்லாமே எல்லாமே போய். என்ன காரணத்துக்காக வீட்டை விட்டு அனுப்புனீங்க? நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியாயிரு, பார்க்கலாம். என்ன பண்ண சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தப்ப நான் ஒதுங்கி போயிட்டேன். அத அவளால ஏத்துக்க சொன்னான். சகிச்சுக்க முடியாமதான் அவளை பத்தின உண்மையை நான் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே சொன்னேன். அவ என்னதான் சொன்னாலும் சரி. அதுக்காக நீங்க என்ன மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. பயமா இருக்கு. இவங்க வீட்டை விட்டு துரத்தின வீடியோ ஆதாரத்தை நான் அம்மையா படிச்சிருக்கிறதா சொன்னது, சரவணனை விட 2 வயசு குறைவா சொன்னது எல்லாமே, அப்புறம் குழந்தை விஷயமா ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிருக்கிறோம். அதுல இவங்க அறிவுக்கும் காரணம். அதை புரிஞ்சிக்காம தங்கமயிலோட தரப்புகள், என்னுடைய கட்சிக்காரர்கள் எந்த குற்றமும் செய்யாதவர்கள் என்று இவங்க என்னதான் மறுத்தாலும் அதுதான் உண்மை. அவங்களே நேரில் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அக்கம் பக்கமையில பாண்டியன் வீட்டுல கொடுமைப்படுத்துறதா சொல்லவே இல்லை. அன்னைக்கு சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப 2 பேர் கூட பிறந்த அண்ணன் எப்படாம சொல்லுங்க. பாண்டியன் வீட்டுல சத்தமா பேசினா கூட எங்க வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. புகாரையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது கோர்ட் வளாகன்னு கூட பார்க்காம. உண்மையாவா? ஆமாண்டா. அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிடுமா? அண்ணே, ராஜுமா
அந்த பொண்ணு வீட்ல இருந்து ஏதாச்சும் டிமாண்ட் பண்ணிருக்க எல்லாம் திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. வேண்டியதானே தம்பி? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அப்புறமா நம்ம ஸ்டேஷன்ல வச்சு கொடுத்துட்டா போதும், வீட்டுக்கு போக முடியும் இல்ல சார்? மேக்சிமம் 3 மணி நேரம் தான், கூட்டிட்டு போயிடலாம். உங்க அம்மா தான் கூப்பிடுறா, பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சொல்லு சாந்தி. நகையை பத்தி நம்ம சொல்லாம இருக்கிறது எனக்கு உறுத்தலாவே இருக்கு. எனக்கும் தான் ராஜி. நம்ம திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறாங்க. வாங்கிட்டு போட்டோம், அவங்க கொடுத்தது தானே. ஆனா இனிமே அப்படி கண்டிப்பா தோணவே தோணாது. அவங்கள வரவே வேணாங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒன்ன சேர்த்து வைப்பாங்கன்னு பார்த்தா இப்படி பொய்யா கொட்டி தள்ளுறாங்க. ஆமாக்கா. என்னம்மா? நாங்களும் ஸ்டேஷனுக்கு வரோம். ஆமா சித்தப்பா. தம்பி அது இல்லம்மா அண்ணே, பிரச்சனையா இருந்துச்சு, அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தீங்க. அவர் வீட்டுக்கு போங்க, நாங்க போய் கூப்பிட்டு வந்துடுறோம். சரிப்பா, வாங்க போலாம். ஓகே. அக்கா ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்ல. வர வைக்கணும். நம்ம அடுத்த ரூம்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனா நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கல்ல, அது கதற விடுறாக்க. கைஸ் இங்க இருக்கு தெரியல. இந்த கேப்லயே வந்துச்சுன்னா நம்ம சத்தியமா செத்துட்டோம். எங்க இருக்கு எங்க இருக்க? சென்ட்ரீனாவோட பொண்ணு நம்மளை என்னன்னா கதரோட பார்த்துக்கணும் கைஸ். கிராண்டியோட பிச்சி பக்கத்துல தான் இங்க இருக்கு. வந்துருச்சு கைஸ். வா 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 வா. பாருங்க ஒரு தூரம் காலை வச்சு போகுதுன்னு. இங்கே தான் இருக்குது, அதோட கால் தெரியுது. இங்கே தான் இருக்குது. பேசுங்க கைஸ். இப்போ நம்ம மேலே போவோம். ஆனால் மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். பூச்சியை அங்கேயும் இங்கேயுமே ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம எப்படி நம்மளால் போக முடியும்? இருக்குது கைஸ், பூச்சி கைஸ். Five minutes later.
நம்ம தப்பிச்சிட்டோம் கைஸ். தப்பிச்சு அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். 5 minutes லேட்டா பண்ண போகிறோம். மேலே ஸ்பெஷல் மேலே போய் போகணும். கிரைனி டைம் रुको मम्मी वेट करो. என்னம்மா இருங்க சுடுதண்ணி குளிக்கிறேம்மா 10 நிமிஷம். அது கைஸ் எங்க வருது? Very very lucky fellow. இதுக்குள்ள பக்கத்துலேயே ஒரு எக்ஸிட் இருக்கு. ஆனால் அதுக்கு ரொம்ப நிறைய வேலை ஆகும் கைஸ். இப்போ வந்து நம்ம தானாக சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம் கைஸ். லாஸ்ட் டேன்னு இந்த பென்சில் 5 days தான் இந்த பென்சில் எழுதியிருக்கு. காரை வச்சு நம்மளை ஏற்றி தர போதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் முடிஞ்சு நம்ம சொல்லி டாட்டா வேற காட்டுது கைஸ். நோன்றோம்
முடிஞ்சு நம்ம சோலி செம்மையாக போகிறோம். இதோட இந்த கேம் முடியுது கைஸ். டாடா.